அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பிறப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அவங்களோட சிறு பருவத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்போ அபூஜஹல் சிறு குழந்தைன்னு பார்க்காம உன் தந்தை தானே இஸ்லாத்தை பரப்புறான் அப்படின்னு சொல்லி கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் வாப்பா என்ன அபூஜஹல் அரைஞ்சிட்டான் வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துடிச்சு போயிடுறாங்க. ஏன்னா தன் ஈரக்குலை துண்டல்லவா. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அடிக்கவும் மாட்டாங்க, துன்புறுத்தவும் மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க. உடனே தன் மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு உன் சச்சாவான அபூ சுஃபியானிடம் போய் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக தான் இருந்தான், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கல. ஆனால் மனசில் ஈரம் உள்ளவனாக இருந்தான். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நெஞ்சோட தூக்கிட்டு போய் அபூஜஹல் முன்னாடி நின்று இவன் தானே ஃபாத்திமா உன்னை அடித்தான், நீ இவன் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயதில் தன்னை அடிக்கிறவனை அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, வாப்பா என்னை அடிச்சு அபூஜஹலை நான் அடிச்சிட்டேன் வாப்பா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்கிறாங்க, என் மகளை தூக்கி சென்ற இதயம் எனக்கு குர்ரா அல்லாஹ் அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துவாவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அபூ சுஃபியான் அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் எந்த அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீரமாக இருந்தாங்கன்னா அபூஜஹல் எதிரிகளை எல்லாம் திரட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்க சமயம் ஒட்டக கழிவு தூக்கி அவங்க மேலே போட்டுடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தாலேருந்து எந்திரிக்க முடியாத நிலைமையில ரொம்ப நேரமாக இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து பார்க்குறாங்க. அழுதுட்டு அங்கே ஒட்டக கழிவு அத்தனையும் தூக்கி நீக்குறாங்க. பாருங்க, அந்த சிறு வயதிலேயே எவ்வளவு பலமாகவும் வீரமாகவும் இருந்திருக்காங்க. நீக்கிட்டு அந்த இடத்துல நின்று சொல்றாங்க, இதை பண்ணவங்க யாரும் அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீரத்தை போலே நமக்கும் அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். அடுத்த வீடியோவில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் திருமணத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.